ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மாட்டுப்பெட்டி டேம். இதை மடுப்பெட்டி டேம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மாட்டுப்பெட்டி டேம் ப்ராக்கெட்டில் மடுப்பெட்டி டேம்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அங்கே ரெண்டு பேர் இருந்தது, அதனால் நான் சொன்னேன். ஒரு போர்டில் பாருங்கள், இந்த போர்டில் மாட்டுப்பெட்டி டேம்னு இருக்குது. இன்னொரு போர்டு காமிக்கிறோம் பாருங்கள், அதில் மடுப்பெட்டி டேம் அப்படின்னு இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குன்னா மூணாரில் இருக்குது. மூணார் எங்கன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட், கேரளா. இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் கேரளாவில் மூணாரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுப்பெட்டி டேம் அப்படின்ற போகிற டைரெக்ஷனில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மூணாருக்கு போனீங்கன்னா நிறைய டைரெக்ஷன்ஸ் இருக்குது. கோயம்புத்தூர் டைரெக்ஷன், கொச்சின் டைரெக்ஷன், தேக்கடி டைரெக்ஷன், மாட்டுப்பெட்டி டேம் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைரெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த டைரெக்ஷனில் இது மாட்டுப்பெட்டி டேம் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு அந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இங்கே நிறையா இருக்குது. இந்த போட்டிங் இருக்குது, ஸ்பீட் போட்டிங், பெடல் போட்டிங், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது மெயினாக எதுக்கு இது கேரளா கவர்மெண்ட்டு கட்டினாங்க இந்த டேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவசரம் இந்த டேமை கட்டினது. ஸோ இந்த டேமு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளா கவர்மெண்ட்டால் கட்டப்பட்டது. இது பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரிசிட்டி பவர் கேரளா ஸ்டேட்டுக்கு இது கொடுக்குது. அந்த பக்கத்தில் நியர்பை என்னென்ன இருக்குது, மூணார் நியர்பை டிஸ்ட்ரிக்கு என்னென்னலாம் இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்கெல்லாம் இடுக்கி தவிர வேறு டிஸ்ட்ரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் எர்ணாகுளம், அப்புறம் பார்த்திங்கன்னா கோட்டயம், கொல்லம், இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக், இது எல்லாத்துக்கும் இங்கேருந்து பவர் சப்ளை உங்களுக்கு போகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டால் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது இந்த டேமு. இந்த டேமுடைய ஹிஸ்ட்ரின்னு பார்த்திங்கன்னா 83.35 மீட்டர்ஸ், அதாவது 273.5 ஃபீட். லென்த் பார்த்திங்கன்னா 237.74 மீட்டர்ஸ், அதாவது 780 ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சைஸில் இந்த டேம் கட்டப்பட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா எழில் கொஞ்சம் இங்கே போய் நின்னீங்கன்னா அந்த வீடியோவில் உங்களுக்கு அவ்வளோ பார்த்திங்கன்னா என்ன எப்படின்னு தெரில. ஆனால் நீங்கள் இங்கே போய் நின்னீங்கன்னா இது இன்னொரு டேம் இருக்குது, இதான பின்னாடி இன்னொரு டேம் இருக்குது. அது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இங்கே போய் நின்னீங்கன்னாவே உங்களுக்கு அந்த இந்த இடத்த விட்டு நீங்கள் போகிறதுக்கே ஒரு மனசு இருக்காது. அந்த கார் மேகம் மலையை முட்டி நிற்கிறதும், அந்த மரங்கள் ஒவ்வொரு மரங்களும் அந்த இயற்கை எழில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பச்சை பசேன்னு நம்ம சிட்டியில் வெறும் டஸ்ட்டு பொல்யூஷன் அது இது பார்த்துட்டு நம்ம இங்கே போய் நின்னுமானா இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாம், ஏண்டாப்பா இங்கேருந்து போகணுன்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இதை மிஸ் பண்ணாமல் இந்த டேமை பாருங்கள். இது எங்கன்னா நான் சொன்னேன், மாட்டுப்பெட்டி டேம் டைரெக்ஷன் இருக்கும். 4-5 டைரெக்ஷன் இருக்குது. அந்த டைரெக்ஷனில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த புக்கு நான் போட்டிருப்பேன். அந்த புக்கில் இந்த மாட்டுப்பெட்டி டேம் டைரெக்ஷன் அப்படின்னு போங்க. இந்த நதி நாங்கள் கேட்டேன், இது மேக்ஸிமம் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இது திறந்து விட்டால் விவசாயத்துக்கு எங்கே போகும் அப்படின்னாங்க. இது எங்கெங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுதுன்னா உடுப்பாஞ்சோலா, தேவிக்குளம், கொத்தமங்கலம், மூவாட்டுப்புழா, குன்னத்தூநாடு, ஆலுவா, கொடுங்காநல்லூர், பரவூர், இந்த ஏரியாலெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஃப்ளோ ஆகுது. அதாவது இந்த நதி திறந்து விட்டால் அந்த ஏரியாக்கள்லாம் செல்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஏரியாக்கள்லாம் கவர் பண்ணுது. இந்த ஏரியா மூலமாக கவர் பண்ணி கடலில் போய் கலந்துருதான். ஸோ இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னா அந்த மலை உச்சியிலிருந்து இந்த கார்மேகம் அந்த மலை உச்சியை தொடுது இல்லைங்களா, அதிலிருந்து தண்ணியாக மாறி அந்த தண்ணி சின்ன 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 கால்வாயில் அதை அந்த எல்லா கால்வாயும் ஒரு இடத்துல சேர்ந்து இவ்வளோ பெரிய டேம், அந்த காவாய் இதில் இவ்வளோ பெரிய டேமாக உருவாகுது. இன்னும் மழை காலத்தில் இன்னும் நிறையா தண்ணி இருக்குமா. நிறைய தண்ணி வரும்போது நிறைய எலக்ட்ரிசிட்டி இங்கே ப்ரொடக்ஷன் ஆகுமா. மேக்ஸிமம் எலக்ட்ரிசிட்டி சம்மரில் கொஞ்சம்
எட்ஜ் கம்மியாக இருக்குமா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் ஆகுது. இது லேட்டிடியூடு பார்த்தீங்கன்னா 10 6 23. என் லாங்கிடியூடு பார்த்தீங்கன்னா 77 07 26 ஈஸ்ட். நார்த் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது ஈஸ்ட். பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா மடுப்பெட்டி பஞ்சாயத்து. வில்லேஜ் கேடிஹெச் வில்லேஜ். டிஸ்ட்ரிக்ட் இடுக்கி. ஓகே, ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸு. ஸோ இவ்வளோ. நீங்கள் அங்கே போயிட்டு பாருங்கள். அப்படியே பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பெடல் போட்டிங்கு, அது பாருங்கள் பெடல் போட்டிங்கு. இல்லை நீங்கள் ஒரு 5-6 பீப்புளாக போனீங்கன்னா அந்த 5-6 பீப்புளில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பெரிய போட் ஒன்று எடுத்து ஸோ அந்த போட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அப்படியே உள்ளே போனீங்க, அப்படியே உள்ளே கூப்பிட்டு போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவாங்க. அங்கே பாருங்கள் எல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். ஒரு குரூப்பாக போனேன். குரூப்பாக இல்லை சிங்கிளாக போகிறோன்னா உங்களுக்கு பெடல் போட்டிங்கெல்லாம் இருக்குது. அந்த போட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த பெடல் போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அழகாக உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து சூப்பராக இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த டேமை பாருங்கள். இங்கே ஃபிஷ்ஷிங்கெல்லாம் கூட ஆக்சுவலி பண்ணுறாங்க. ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு கூட சில பேர் வந்து வாழ்கிறாங்க இங்கே. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது வந்து எது ஆப்ரேட் பண்ணுதுன்னா கவர்மெண்ட் ஆஃப் கேரளா அப்படின்னு பண்ணுது. இது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்போவே வந்து 2.2 crore. கன்ஸ்ட்ரக்ஷன் பிகான் வந்து 1949 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணது 1953 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 4 வருஷம் ஆயிருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா 2.2 crore ஆயிருக்கு. 2.2 கோடி அப்படின்னா அது இன்னைக்கு நிலைமைக்கு அது வேற விடுங்க. அப்போவே கட்டினது இது. கவர்மெண்ட் ஆஃப் கேரளா வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு இதனுடைய வேறு ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மாட்டுப்பட்டி டேம் டைரக்ஷன் அப்படின்னு இருக்கும். அந்த டைரக்ஷனில் வந்து இது வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த நதி வந்து 3வது டூரிஸ்ட் பிளேஸாக 4வது டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இன்னும் வேறு ஏதாவது இதை பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். Environment.